ஹே ஆல், இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமர் வீடியோவில் கொஸ்டின் டேக்ஸ் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான டாபிக். அதே மாதிரி இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எல்லாம் சில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மேபி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ரூல்ஸ் கரெக்டாக பார்த்துட்டோன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நம்ம சாட்டர்டேவோட கிராமரை வந்து எண்ட் பண்ணிடுவோம். இந்த யூனிட் 1 இங்கிலீஷில் யூனிட் 1 வந்து எண்ட் ஆயிரும். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். யூனிட் 4 வந்து எங்கே படிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வீடியோ போட சொல்லி எனக்கு இது வந்துச்சு, டிஎம் வந்துச்சு, மெயில் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு யூனிட் 2 ஃபர்ஸ்ட் வேணுமா, இல்லை யூனிட் 4 ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூனிட் 2 வொக்காபுலரி, இந்த மீனிங்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஃப்ரேசல் வெர்ப் அதெல்லாம் பார்க்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் டேக் பார்க்கலாம். கொஸ்டின் டேக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி அதை அஷ்யூர் பண்ணுறதுக்காக, செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பேச்சு வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க பேசுவாங்க, அதை நம்ம அஷ்யூர் பண்ணிக்கிறதுக்காக திருப்பி அவங்கள கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம திருப்பி எப்படி அஷ்யூர் பண்ணுவோம்னா நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம். அதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டேக் தான் நம்மளுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேக் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஆக்சிலரி இல்லை மாடல் வேர்ப், அது கூட ப்ரொனவுன், சப்ஜெக்டோட ப்ரொனவுன் கிட்ட கொஸ்டின் மார்க், இதுதான் அதோட ஃபார்மேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, யூ ஆர் கம்மிங். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸுங்களா, அதனால நம்ம இங்கே நெகட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்என்ட் யூ, இந்த ப்ரோனோனை நம்ம அப்படிங்க யூஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, யூ ஆர்என்ட் கம்மிங். ஆர்என்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ், அதனால அதோட பாசிட்டிவ் டேகை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கோ. டேக்னு என்ன வரணும், ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா மாடல் வேர்ப் வந்திருக்கணும். இங்கே ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. அடுத்து யூ, இந்த ப்ரோனோன் அப்படியே போட்டோம். அடுத்து கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு ஜஸ்ட் 3 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்ன ஆக்சிலரி வேர்ப் இல்லை மாடல் வேர்ப் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை மாற்றணும். பாசிட்டிவாக இருந்தால் அந்த வேர்பை நெகட்டிவாக மாற்றணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றணும். அப்புறம் அந்த சப்ஜெக்டோட ப்ரொனவுனை யூஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஆக்சிலரி இல்லை மாடல் வேர்ப் கொடுத்தாங்கன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஆக்சிலரி வேர்ப் கொடுக்கல, வெறும் ஆக்ஷன் வேர்ப் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஆக்ஷனோட வந்து ப்ரெசண்டா இல்லை பாஸ்டான்னு பார்க்கணும். பாஸ்டா இருந்தால் டிட், இந்த வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவே ப்ளூரலாக இருக்குன்னா, சிங்குலராக இருந்தால் டஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்தால் டூன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது கீழே போக உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, ஹெல்பிங் இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப் இதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஷி ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க். இதில் நம்மளுக்கு தெரியுது ஹேஸ் இருக்கு. அதே மாதிரி இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அப்போ என்ன ஆகும், ஹேசன்ட் ஷி. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது பாருங்க, தே ஆர் கோயிங் அவுட். ஸோ இங்கே நான் பார்க்குறேன் ஆர் வந்துருச்சு. அதே மாதிரி இது பாசிட்டிவ்னு எனக்கு தெரியுது, அப்போ ஆர்ன்ட் கண்டிப்பாக வரும். அப்போ தே, ப்ரொனவுன் வந்து தே. ஹீ கேன் ட்ரைவ், இங்கே வந்து கேன் இருக்கு. அதே மாதிரி இது பாசிட்டிவ், அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஹீ தான் ப்ரொனவுன், அதனால நம்ம அதை நெகட்டிவாக மாற்றும் போது காண்ட் ஹீ. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வித்தவுட் ஆக்சிலரி வேர்ப். வித்தவுட் ஆக்சிலரி வேர்ப்னா நம்மளுக்கு ப்ரெசன்ட் இல்லை பாஸ்ட்ல வரும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லை சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த 3 வேர்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ரெண்டுமே ப்ளூரலுக்கு வரும், சாரி ப்ரெசண்ட்டுக்கு வரும். இது பாஸ்ட், ப்ளூரல்னாலும் சரி சிங்குலர்னாலும் இதுதான் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, யூ லைக் டீ. இங்கே லைக் மட்டும்தான் இருக்கு, இங்கே ஹேவ் அது மாதிரி நான் எதுவுமே பார்க்கல. அப்போ என்ன பண்ணும், லைக் என்னன்னு பார்க்கணும். அப்போ எனக்கு தெரியுது அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு. அடுத்து நான் அந்த சப்ஜெக்டை பார்க்குறேன், யூன்னு இருக்கு. யூவை நம்ம டென்சஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், அதை வந்து நம்ம ப்ளூரல் மாதிரி தான் அதுக்கு ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ ப்ரெசன்ட் ப்ளூரல் அப்படின்னா நான் என்ன பண்ணும், டஸ் எடுத்துக்கணும். ஆனால் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், கரெக்டுங்களா? சாரி, டூ எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த டஸ் எஸ்ல முடியறனால சிங்குலர், நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் அப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ எஸ்ல முடியறனால அது சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டூ, இது யூங்கும் போது யூ. அதே மாதிரி இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அப்போ டோன்ட் யூ. ஓகேங்களா? ஹீ லைக்ஸ் கிரிக்கெட், இது நம்ம பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸு. அதே மாதிரி இது பார்த்தோம்னா சிங்குலர், ஏன் ஹீ ஒரே பர்சன், அப்போ டஸ் வரணும். ஸோ டஸ்இன்ட் ஹீன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது, பிகாஸ் இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு.
அடுத்தது பாருங்க, தே பிளேட் வெல். இங்கே பிளேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னாவே நம்ம டிட் தான் யூஸ் பண்ணோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸுங்கிறனால டிடின்ட் டே இந்த ப்ரொனவுனை அப்படியே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ். இத்தனை நேரம் நம்ம சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கான்னு பார்த்தோம், மீனிங். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாவே அந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவா தான் கன்சிடர் பண்ணோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னா நெவர், நோ ஒன், நத்திங், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேட்லி, செல்டம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் தான். இப்போ இங்க பாருங்க, ஹீ நெவர் ஈட்ஸ் ஜங்க் ஃபுட். இங்க பாருங்க, இங்க ஆக்சிலரி வெர்ப் இருக்கா? இல்ல. அப்ப ஈட்ஸ் தான் இருக்கு. அப்ப அது என்னது? ப்ரெசன்ட். இங்க ஹீ பாருங்க, சிங்குலர். ப்ரெசன்ட் சிங்குலர்னு என்ன? டஸ். அப்போ இது வந்து நம்ம நெகட்டிவா எடுத்துக்கிட்டோம், அதனால டஸ்ஸி அப்படியே நம்ம கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இங்கேயுமே நம்மளுக்கு ஆக்சிலரி வெர்ப் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இங்க கோன்னு இருக்கு. கோ என்னது? ப்ரெசன்ட். கரெக்டுங்களா? தே அப்படிங்கிறது என்னது? ப்ளூரல். அப்ப இது ரெண்டு சேர்த்தோம்னா டூ. ஸோ தேங்கிறதுனால டூ தே. அடுத்த ரூல் என்னன்னா இம்பரேட்டிவ்ஸ். அதாவது நம்ம கமாண்ட் கொடுக்குற மாதிரி, ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த சென்டென்ஸ் வந்து லெட்ஸ்ல ஆரம்பிக்குது. லெட்ஸ் கோ டு தி பார்க். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் மாதிரி இல்லைன்னா சஜஷன் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா எப்பவுமே ஷால் பி. ஓகேங்களா? லெட்ஸ்ன்னு வந்தாவே ஷால் பி. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பொலைட் ரிக்வெஸ்ட். க்ளோஸ் த டோர்னா வில் யூ. ஓகேங்களா? அடுத்தது நெகட்டிவ் கமெண்ட். டோன்ட் மேக் நாய்ஸ். அப்போ வந்து நம்ம வில் யூ இல்லைன்னா won't யூன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே ஏன் வில் யூ இங்கே வருது ஆனால் இங்கே won't யூ மீன் இங்கே நெகட்டிவ்ல இருக்கு, ஆனால் இங்கே ஏன் won't வருதுன்னா இது வந்து பொலைட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் வில் யூ இல்லை ஆனால் won't யூ தான் இருக்குன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது கொஞ்சம் ட்ரிக்கியான டாபிக், ஐ மீன் ட்ரிக்கியான செக்ஷன் இது மட்டும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, லெட்ஸ் கோ டு தி பார்க்னு இருக்கு. ஸோ லெட்ஸ் நம்ம பார்த்தாவே ஷால் வி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிஃபால்ட்டான திங் மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கேட்டாவே நம்ம வில் யூ அந்த மாதிரி. ஏன்னா இதுல வந்து சப்ஜெக்ட் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? க்ளோஸ் தி டோர் அப்படிங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை ஆர்டர் மாதிரி வந்துச்சுன்னா வில் யூ அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். கமெண்ட் பண்றதே நெகட்டிவா பண்றாங்க, ஒரு டீச்சர் மிரட்டுற மாதிரி பண்றாங்க அப்படின்னா வில் யூ அப்படி நம்மளுக்கு அந்த பேச்சுவாக்கிலே கேட்டு பழக்கம் இருக்கும். ஸ்கூல்ல நம்ம மிஸ் எல்லாம் இப்படிதான் திட்டுவாங்க, வில் யூன்னு. ஞாபகம் வருதுங்களா? ஸோ வில் யூ வரும், அப்படி இல்லைன்னா won't யூ வந்து இங்க வரும். இது வந்து பொலைட் ஃபார்முக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஐஎம் ரூல். ஐஎம்னு வரும்போது இங்க ஆம் இருக்கு, ஆனா ஆம் யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ எப்பவுமே ஆரிண்ட் அதுதான் எடுக்கும். ஐஎம் லேட்னா ஆரிண்ட் ஐ, பிகாஸ் ஆமிண்ட் அப்படிங்கிற வேர்டு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் ப்ரொனவுன். இங்க பாருங்க, அருண் அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருண் ஒரு நேமும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து வருது, ரெண்டு பேரும் தெரிஞ்சிருச்சு. அப்போ வீன்னு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஏன் வி வந்துச்சு புரியுதுங்களா? ரெண்டு பர்சன். இங்க பாருங்க, நோபடி கால்ட் யூ. நோபடி அப்படின்னா யாருமே உன்னை கூப்பிடலையா அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப யாருமே அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு பேசும்போதே தெரியுது ப்ளூரல்னு, அதனால டிட் டே. இங்க ஏன் டிட் வந்துச்சு? கால்டு. கால்டுனா பாஸ்ட். பாஸ்ட்னாவே நம்ம யோசிக்காம டிட் யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க நோபடின்னு இருக்கிறதுனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெகட்டிவ் வேர்டு. அடுத்தது எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இங்க நம்ம இஸ் எடுத்துட்டோம், ஆனா இங்க என்ன போடணும்னா எவ்ரி திங். இது ஒரு நான் லிவிங் திங். கரெக்டுங்களா? அப்போ அது அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்போ இட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நோபடி, நோ ஒன், நோன், சாரி நன் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம தே அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணோம். எவ்ரி திங், சம்திங், நத்திங் இந்த திங்ல முடிஞ்சதுன்னா இட் யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஈச், எவ்ரி, நன்னு வருது அப்படின்னா சென்ஸை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எடுத்துருந்தேன். இங்க பாருங்க, இதுல வந்து ஈச், எவ்ரி, நன்னா அந்த சென்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து மது
ஓகேங்களா? இப்போ இது ஒரு சென்டென்ஸ். இங்க ஒரு ப்ராப்பர் நவுன் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை டினோட் பண்ற மாதிரி ஈச் ஒன் ஆஃப் அ டீம் wrote the testன்னு இருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம பார்த்தோம் அருண் அண்ட் ஐ. அப்ப நம்மளுக்கு அது 2 பேர் அப்படின்னு தெரிஞ்சுது. கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க ஒரு பர்சன் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இருப்பாங்க ஈச் ஒன் ஆஃப் அ டீம். இப்போ இந்த ஈச் ஒன்னை நம்ம தனித்தனியா பார்க்கணுமா இல்லை இந்த மொத்த டீமா எடுக்கணுமா அப்படிங்கிறத சென்டென்ஸை பொறுத்து நம்ம பார்க்கணும். இப்போ இங்க ஒரு பர்சன் பிளஸ் ஒவ்வொருத்தவங்க அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்க ரோட்டுன்னு இருக்கு. அதனால இங்க நம்ம டிடின்ட். மது அதுக்கப்புறமா இன்னொரு பர்சன். இப்போ இங்க பாருங்க 2 பேர் எப்படி பார்த்தாலும் வராங்க. இந்த பர்சன் இந்த பர்சன். அப்ப அது ப்ளூரல் தானுங்களா? ஐ மீன் நிறைய பேர் இருக்காங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் தே. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நம்ம 2 பேருன்னு சொல்லி வீன்னு சொன்னது வந்து எதனால நமக்கு தெரியும். இங்க இப்ப நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ல தேனி ஏன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஈச் ஆஃப், எவ்ரி ஒன் ஆஃப், எய்தர், நெய்தர் இது எல்லாமே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்க ஈச் ஆஃப் தி பாய்ஸ் டுக் அ சாக்லேட். இப்போ இதுல பார்த்தோம்னா இங்க பாய்ஸ் இருக்கு. ஆனா ப்ளூரல் நம்மளுக்கு தோணும். ஆனா ஈச் ஆஃப் தி பாய்ஸ்னா கொஸ்டின் டேக்ல எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம்னா ஒவ்வொரு பாய்ஸையும் நம்ம தனித்தனியா டினோட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ இதுல நம்ம என்ன பார்க்கணும் டுக்னு இருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ். டிடின்ட் ஈச் ஆஃப் தி பாய்ஸ்ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ப்ரொனவுன் போடணும் அப்படின்னா ஓகேங்களா? இப்போ இதுவே நம்மளுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீங்க மாதிரி வரும். லைக் ஈச் ஆஃப் தி அப்படின்னு போட்டு ஒரு 4-5 நேம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நேமை வச்சு ஹியா ஷியா நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோ டஃப்பாக டிஎன்பிசியில் கேட்கறது இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஹேண்டில் பண்ணதுக்காக சொன்னேன். ஸோ ஈச் ஆஃப் எவ்ரி ஒன்னு பார்த்தாவே நீங்கள் சிங்குலர் வேர்ப் கண்ண மூடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். ஓகேங்களா? அடுத்தது தேர். இங்கே பாருங்க தேர் இஸ் அ ப்ராப்ளம்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தேரை தான் நம்ம ப்ரொனவுனாவே யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஹீ ஷீ தேனா யூஸ் பண்ணிடுவோம். தேர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா இஸ்இன் தேர். அது நம்மளுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். இது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி. பட் அதுதான் கரெக்டு கிராமட்டிக்கலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க தேர் வேர் நோ பீப்புள். இப்போ இங்கே நோன்னு இருக்கிறனால இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ பாசிட்டிவாக நம்ம மாற்றணும். இங்கே வேர் இருக்கிறத நம்ம அப்படியே வேர்னு போட்டோம். தேரை அப்படியே போட்டோம். வேர் தேர் அப்படின்னு. ஸோ இது பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸாம்ல இது கரெக்டா அப்படிங்கிற மாதிரியே தோணும். பட் கிராமட்டிக்கலி இதுதான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த ரூல் என்ன அப்படின்னா மிக்சட் சப்ஜெக்ட்ஸ். அதாவது 2-3 பேர் நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ன்ட் வி. ஸோ 2 பேர் நானும் நீன்னு சொன்னா வி. நம்ம அந்த எதை மீன் பண்றோம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ரோசி அண்ட் ஹர் டீம் ஆர் ப்ரிப்பேரிங். ரோசி டீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்சன் அவங்க கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அப்போ அவங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதனால தேன்னு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கறனால நம்ம நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரூல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஷீ இஸ் சிங்கிங். இதுல நம்ம இதுதான் ஆக்சிலரி வெர்ப்னு பார்த்தாச்சு. ப்ரொனவுன் தெரிஞ்சிருச்சு. பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பாசிட்டிவ்ங்கனால நம்ம நெகட்டிவா மாற்றி இஸ்இன் ஷீ அப்படின்னு நம்ம ஆன்சர் ஃப்ரேம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தே ஹாவ் கான் ஹோம். இதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஹாவ் இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? தேன்னு இருக்கு. இதுதான் நம்மளோட ப்ரொனவுன்னு தெரிஞ்சிச்சு. இதோட மீனிங் பார்த்தா நெகட்டிவ் இல்லை, நெகட்டிவ் வேர்ட்ஸும் இல்லை. அப்போ ஹேவிங் டுடே. அடுத்து பாருங்க ஹீ வில் கம். இதுல பாருங்க இதுல வந்து பாசிட்டிவ், ஹீ தான் ப்ரொனவுன். வில்லோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? won't. ஓகேங்களா? ஷீ லைக்ஸ் சாக்லேட். இப்போ இதுல நம்மளுக்கு ஆக்சிலரி வேர்ப் இல்லை. அப்போ லைக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பிளஸ் சிங்குலர். சிங்குலர்னா என்னது? டஸ். அப்போ டசன் ஷீ. ஏன் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்.
அடுத்து பாங்க தே பிளேட் வெல். இதுலயே நம்மளுக்கு ஆக்சிலரி வெர்ப் கிடையாது. அப்போ இதை நம்ம பார்க்குறோம். பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, அதான் யோசிக்கவே வேணாம். டிடன்ட் தே, பிகாஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லை, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டேக் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பாங்க ஷீ நெவர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நெவர்னு பார்த்தோன்னே இது நம்மளுக்கு நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பாசிட்டிவ் டேக் தான் வரப்போகுது. ப்ரொனவுன் வந்து ஷீ. அப்போ இதில் வேர்ப் என்னன்னு பாருங்க, கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ்னா ப்ரெசன்ட், கரெக்டுங்களா? கம்ப்ளைண்ட்னு இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீங்கிறது உங்களுக்கு சிங்குலர். அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல டஸ் ஷீன்னு வருது. ஹீ ரேர்லி ஈட்ஸ் அவுட். இந்த ரேர்லி பார்த்தாவே தெரியும் நெகட்டிவ் சென்டென்ஸ். அதே மாதிரி ஈட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளஸ் சிங்குலர்னா நம்மளுக்கு தெரியும் டஸ். ஸோ டஸ். அடுத்தது நோபடி வாஸ் தேர். இது நம்ம வாஸ் பார்த்துட்டோம். ஸோ நோபடி, அப்போ அதோட பாசிட்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ இங்க நிறைய பேர் இருக்காங்க. நோபடினா இங்க வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம எடுக்கிறோம், அதனால இங்க வந்து வேர்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்க ஏன் வேர் வந்திருக்கு அப்படின்னா, வாஸ் வந்து நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணோம், வேர் வந்து நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அடுத்தது நோபடி அப்படிங்கிறது நம்ம வெஸ்டின் டேகை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன, நோபடி அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ளூரலாவும் எடுத்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், இந்த கொஸ்டின்ல நெகட்டிவ் இருக்குன்னு தெரியுது, அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம்ல எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு, அடுத்தது அதுக்கான இதை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ்னா வேர், வாஸோடது வேர்ல வரும். கரெக்டுங்களா? அடுத்தது தே. ஓகேங்களா? இப்படிதான் வரும். இது வந்து உங்களுக்கு இந்த 11th புக்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசில கேட்கல, இன் கேஸ்னா இப்படி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நத்திங் ஹேப்பன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நத்திங், ஸோ நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவா தான் வரப்போகுது. அடுத்து பாருங்க ஹேப்பன்டு. ஹேப்பன்டு வந்து பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸ், அப்போ டிட் இட். ஏன் இட் வருது, நத்திங் திங்னா இட்டு வரணும் நம்ம பார்த்துருந்தோம், அதனால டிட் இட்னா இங்க டேக் வந்திருக்கு. அடுத்து பாருங்க க்ளோஸ் தி டோர். இது நம்மளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை கமெண்ட் மாதிரி இருக்குங்களா, சப்ஜெக்ட் எதுவுமே இல்லாம. ஸோ வில் யூ, ஏன்னா இது யார் சொல்றா, பொண்ணா பையனா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, பெரியவங்களா சின்னவங்களா. ஸோ எப்பவுமே இது வந்து வில் யூ தான் வரும். க்ளோஸ் தி டோர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ற மாதிரி லைட்டா. ஓகேங்களா? எதுவுமே இல்லாம வில் இது வேற எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் ஆட் பண்ணி தரேன். ஓகேங்களா? லெட்ஸ் கோ ஷாப்பிங். இப்போ இதுல ஷாப்பிங் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோன்னு இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ நான் பார்த்ததுனால ஷால்வி நான் போட்டேன். ஓகேங்களா? இந்த மற்றது வேற எதையுமே நான் வந்து பார்க்க வேணாம். அடுத்தது டோன்ட் பி லேட். ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, அப்போ ஆன்சர் என்ன வரும், வில் யூ இல்லைனா வாண்ட் யூ. ஓகேங்களா? அடுத்தது ராம் அண்ட் ஐயா ஸ்மார்ட். இப்போ இதில் பாருங்க ரெண்டு பேர், ஸோ இங்கே வி நம்ம போட்டிருக்கோம் அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு. இங்கே பாருங்க ஈச் ஆஃப் தி பாய்ஸ் ஹேஸ் அரைவ்டு. இப்போ இங்கே வந்து ஹேசன்ட் ஹீ. இது கேட்கவே என்னமோ மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? இது எப்படி ஹேவன்ட் டே தானே வரணும், ஈச் ஆஃப் தி பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு. ஆனால் கிராமட்டிக்கலி இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ஈச் ஆஃப் தி பாய்ஸ் அப்படின்னாவே நம்ம வந்து ஒவ்வொரு பாய்ஸ்க்கும் தனியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் கிராமட்டிக்கலா. ஆனால் நம்ம பேசும்போது அப்படி பேசுவோமா அப்படின்னா கிடையாது. பட் இதுதான் கரெக்டான ஆன்சர், ஹேசன்ட் ஹீ. ஏன் இங்க ஹீ வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஈச் ஆஃப் தி பாய்ஸ்ன்னு இருந்தாலும் இங்க ஹீ வந்ததுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாய்ஸ் கூட்டத்துல நிறைய பாய்ஸ்ல ஒவ்வொருத்தங்களா நம்ம கன்சிடர் பண்றோம், அதனால அந்த ஒரு பாய் அப்படிங்கிறதுக்கு ஹீ. அப்ப ஈச் ஆஃப் தி கேர்ள்ஸ்ன்னு இருந்தா ஷீன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாங்க அருண் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ இஸ்னா இசின்ட்டு வந்துருச்சு, ஏன்னா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அருண்ங்கிறது ஒரு மேல் ஜெண்டர், அதனால நம்ம ஹீ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாங்க ஐ எம் யுவர் ஃபேவரட் டீச்சர். இப்போ இங்கே பார்த்தோம்னா ஐ எம்னு இருக்கு. ஸோ ஆம் ரிலேட்டடாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஐ வந்தாவே ஆர் தான் யூஸ் பண்ணோம். இது பாசிட்டிவ் அப்படிங்கறனால நம்ம நெகட்டிவ் ஃபார்மேட்ல மாத்திட்டோம். அடுத்து பாங்க ஐ எம் ரைட் அபவுட் திஸ். இது ஐ எம் தான் நம்ம அப்படியும் பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஐ எம்னு வருது, அப்போ ஆர்ன்ட்டு தான் வரணும். ஐ. ஓகேங்களா? ஓ யூ தாட் ஐ வுட் ஃபர்கெட். இப்போ இதில் பாருங்க யூ தான் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் இதில் ஆக்சிலரி வெர்ப் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னு தெரியுது, யூ, அதனால டிட் யூ.
ஓகே. நம்ம ஏன் இங்க நெகட்டிவ்ல யூஸ் பண்ணல அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மாரி இல்லன்னா, ஒரு ஒரு சர்க்காசம் மாரி இது வரும். ஓகேங்களா? இது 2ம் இந்த அட்வான்ஸ்டு அது என்ன? அ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் புக்ல வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ல இப்படி கேட்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் புக்கு. ஸோ இது வந்து என்னன்னா, "ஓ! நான் வரமாட்டேன்னு நெனச்சியா?" அந்த மாரி நம்ம பேச்சு வழக்குல கேட்கிற மாரி. இந்த 2 கொஸ்டினுமே. ஸோ யூ ஆர் தி ஜீனியஸ் ஹியர். ஸோ இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்கறதுக்கு நம்ம அதே ஃபார்மேட்ல நம்ம கேட்போம். நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவே வைப்போம், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவே வைப்போம். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சர்க்காசம் ரிலேட்டட் ஆனது. ஓகே, இது வந்து மோஸ்ட்டாக ஸ்போக்கன் தான். ஸோ எக்ஸாமில் கேட்குற சான்ஸ் ரொம்பவே கம்மி. அடுத்தது இந்த 6 கொஸ்டின் பாருங்க. இந்த 6 கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஈஸியாக தான் நான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கிராமர் வந்து இன்னும் 2 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன யூனிட் ஸ்டார்ட் பண்ணும் அதையும் நீங்க எனக்கு சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.